VKS கேமிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது கிரானியில் சாண்டா மோட் கிறிஸ்மஸ் மோடு தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் மோடு தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸி மோடு இல்லை, ப்ராக்டிஸ் மோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்னென்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த கிரானி வந்து அடிக்கடி பக் ஆகும். ஸோ அதனால் செம்மையாக அடி வாங்கும் நம்ம நார்மலாக ப்ளே பண்ணுறதை விட. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் மோடு வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கப்புறமா ஈஸி மோட் போடலாம் அப்படின்னு உள்ளே வந்துட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீவர் எஸ்கேப் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 எஸ்கேப் தான். ஒன்று மெயின் டோர், இன்னொன்று வந்து கார் எஸ்கேப். ஸோ வாங்க உள்ளே போவோம். Day 1 ஹீரோவில் அப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, கிறிஸ்மஸ் அப்டேட் மாதிரி தான் இருக்குது. இது வேறு என்னடா அவளுக்கு மீசெல்லாம் இருக்கா? மீசை தாடி எல்லாம் வச்சுருக்காம்மா. ஓகே ஓகே, என்னடா அது ஓப்பனிங்கே சென்சிட்டிவிட்டி சரியில்லை. ஐயோ சரி, இந்த ஜாய்ஸ்டிக்கு அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப போகிற மாதிரியே வச்சுருக்கானுங்கடா. ஓகே, சாண்டா கிளாஸை பிடிச்சிட்டாளோ அடி பாவி. சாண்டா கிளாஸை பிடிச்சா அவள் சாண்டா வைக்கிட்டாலோ. சரி, வெளியே போவோம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் மூடு அப்படின்ட்டு கொஞ்சம் தாங்கிக்கோங்க. ஏன்னா ஈஸி மூடு விளையாடணுன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் முடியல சில குட்டீஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஐயோ ஈஸி மூடில் பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து அடிக்கடி, அதாவது இது வந்து புதுசு அப்படின்றதுனால கொஞ்சம் அங்கே கிளிச்சு பக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்க வேயே காணும். நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் இந்த ஃபோட்டோ தள்ளி விட்றேன். லிவர் இருக்கும் நம்ம கிரானி வீட்டு அங்கே பாருங்கள், இங்கே லிவரே இல்லை. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீவர் எஸ்கேப் கிடையாதுன்னு. ஐயோ ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுவேன், இந்த கார் எஸ்கேப் பண்ண போகிறேன் கிரானியில். ஸோ சீவர் எஸ்கேப் பற்றி நம்ம நார்மல் கிரானியில் வரும். அண்ட் கார் எஸ்கேப் மெயின் டோர் எஸ்கேப் பார்த்தா இந்த கிரானி கேமில் வரும். ஏன்னா அந்த 8 கால் கேள்வி சமாளிக்க முடியல சில குட்டீஸ், அதனால தான் இப்படி வச்சுட்டேன். சரி, இதை கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள டெடி பேர் இருக்குது. பட் நமக்கு அந்த டெடி பேர் தேவையில்லை. ஸோ டே இங்கே பொறுமையாக ஐயோ இது வேறு அடிக்கடி ப்ளக்கு கிளிச்சு எல்லாம் இருக்குது. டச்சுக்கே நிறைய பக்கு கிளிச்செல்லாம் இருக்கும். ஐயோ போங்கடா, என்னது இது? அடா இரு அடா பாவீங்களா, இந்த பக்கம் வலி அழைச்சிட்டானுங்களா? அடா பாவீங்களா. சரி, இப்போ எப்படியா நான் தவிப்பேன். சரி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா வலி அடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வேற பாருங்க எவ்வளோ மெதுவாகுது. நம்ம கிரானிக்குமே பரவாயில்ல போல். இன்னும் மெதுவாக கொடுத்துருக்கானுங்க. தள்ளுடா. ஐயோ இது வேறு விழ மாட்டேங்குது. என்ன பக்குன்னு தெரில. இங்கே என்ன இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ கீழே இருக்க வழியும் அடைச்சிட்டானுங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுவும் பண்ணுறானுங்க தான் அர்த்தம். இங்கிட்டு வந்து பாருங்க ஷார்கன் பாட்டு, இங்கிட்டே இந்த ஷார்கன் பாட்டு கிடைக்கணும் கிரானியில். ஐயோ அப்படி வச்சு பார்த்தோன்னா நமக்கு இல்லை கார் எஸ்கேப்பும் கிடையாது, வெறும் மெயின் டோர் எஸ்கேப் மட்டும்தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. பாருங்கக்கா, இதை இப்போ நான் திறக்கிறேன். கார் எஸ்கேப்புக்கு ஒரு ஆப்ஷனும் இல்லை. பாருங்கள், ஒரு ஆப்ஷன் எனக்கு தெரியல. அப்போ இல்லை வெறும் இருக்கிறது மெயின் டோர் எஸ்கேப் தான். அப்போ சிமிலராக தான் இருக்குது. ஸோ நம்ம மெயின் டோர் எஸ்கேப் பண்ணிவிடுவோம். கார் எஸ்கேப் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கிராண்டில் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நார்மல் கிராண்டில் கார் எஸ்கேப் மெயின் டோர் எஸ்கேப்லாம் செட் ஆகாது. ஏன்னா அந்த 8 கால் கேள்வி சமாளிக்கிறதோட நம்ம படுறப்பா நமக்கு தாங்க தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி வந்து கட்டிங்கில் எங்கேயோ மேலே பார்த்தேன் நினைக்கிறேன். சரி, இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. இங்கே ஓகே ஷார்கன் பாட்டு இருக்குது. என்னது 5 days. ஓகே, நமக்கு 5 லைஃப் இருக்கும் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். கிரானியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5 லைஃப் இருக்கும். கிரானி 4லையும் அப்படி தான், அந்த 5லையும் அப்படி தான். சரி ஓகே, மெதுவாக இறங்கி போவோம். சரி மெதுவாக போவோம். இப்போ இந்த கன் எடுத்தாச்சு. வேறு பாருங்கள் ஆமோ வேறு ஒழுங்காக வர மாட்டேங்குது. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை தான் சுட போகிறோம். இந்த கேமில் இருக்கான்னு தெரியலையே, இருக்கும் தான் நினைக்கிறேன். மேபி பார்ப்போம். ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கா? இருக்குது. அப்படின்னா நமக்கு அந்த தொடர்ந்து எடுக்கிற இடம் இருக்கும். ஓகே, அப்போ ப்ளே ஹவுஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளே ஹவுஸ் இருக்கும். நம்புவோம். ஐயோ இது வேறு பாருங்கனாலும் ஒழுங்காக ஐயோ குறி வைக்கவே முடியல சில குட்டீஸ். பாருங்களேன், அப்பா என்னடா ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் கீழே விழுதே, என்னடா இது அதிசயம். மொத்தமாக தானே விழும், ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் கீழே விழுதே, என்னன்னே தெரியல. சரி உள்ளே வந்து எவ்வளோ நிமிஷம் ஆகுது? 4 நிமிஷம் ஆகுதா?
என்னடா சொல்கிறீங்க, அவ்வளோ நிமிஷமாக ஆகுது. சரிங்க, நான் வேறு ஒழுங்காக இறங்காமல் அங்கிட்டு இங்கிட்டே நேச்சது. மெதுவாக போவோம். இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேஸ் பார்த்தோம், ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தோம். அதை தவிர வேறு எதுவுமே பார்க்கல. சரி ப்ளீஸ். சரி, இது உள்ளே பேர்லாக்கி தான் இருக்கும்னு நினச்சேங்க. பேர்லாக்கி தான் நினச்சேன். பார்த்தீங்களா, இங்கே கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இல்லை கார் எஸ்கேப் கிடையாது, ஒன்லி டோர் எஸ்கேப் மட்டும்தான். அப்போ ஹேமரும் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் சிமிலராக தான் வச்சுருப்பாங்க. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. சரி, மாதிரி என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு இந்த பேர்லாக்கி எடுத்து இது திறந்து விட்டுருவோம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஹேமர் வேணும், அதுக்கப்புறமா மாஸ்டர் கீ வேணும், அதுக்கப்புறம் கட்டிங் பிளேஸ் வேணும். இப்போ இதை இவ்வளோத்தையும் தேவை தான். இதில் பார்த்தீங்கன்னா பேர்லாக் கோட் இல்லை, அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஐயோ, கிரானிக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரெண்ட். பார்த்திங்கன்னா பேர்லாக் கோட் கிடையாது, இது வேறு. ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. அதை பாவிங்க, ஒன்றுமே இல்லை. பீஸ் ஆஃப் பெயிண்டிங் தான் இருக்குது. கிளையோட பீஸ் ஆஃப் பெயிண்டிங் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன். சரிங்கிட்ட ஹேண்ட் சிம்பிள் காமிக்குது, திறக்க முடியுமா? ஐயோ, இது வேறு. ஓகே, இந்த பக்கம் இந்த டனலும் கிடையாது. ஓகே, அப்போ கேம் கான்செப்ட் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மெலோன் இருக்குது. மெலோனில் வந்து மேக்ஸிமம் கீ தான் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு மாஸ்டர் கீ தான் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரி, எடுப்போமா? 3, 2, 1 சொல்லலை. என்னது பிளேவுஸ் கீயா? பிளேவுஸ் கீனா நமக்கு 2 கோக்வீல் வேணும். அப்போ பிளேவுஸ் கீழே நமக்கு மாஸ்டர் கீ கிடைக்குமோ? அட பாவீங்களா. அப்போ அங்கே சுற்றி இங்கே சுற்றி பசல்ஸ் தான் வச்சுருக்கானுங்க போல் இருக்குது. என்னடே, அப்போ நான் 2 கோக்வீல் எங்கடா போய் தேடுவேன்? இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா பாதி அடைச்சிட்டானுங்க. சரி, சீவர் அடித்தானுங்கன்னு பரவாயில்லன்னு பார்த்தா கீழேயும் அடிச்சிட்டானுங்க. இப்போ மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்பெஷல் கீ போட்டு திறக்கிற மாதிரி இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இப்போ வேறு குதிக்க முடியாது, நம்ம கிரானிலெலாம் குதிச்சு போயிடலாம். பட் இல்லை. ஓகே, எங்கடா இந்த பக்கம் இது இந்த பக்கம் இந்த வழியை காணோம். அட கொய்யாளுங்களா, அப்போ இதுவுமா? இது வேறு பாருங்கள். ஓகே, அங்கே எதற்கு என்ன இருக்குதுன்னே தெரில, கண்ணுக்கே தெரிலங்க. இன்விசிபிளாக இருக்குது. அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரில நமக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல வேலை நான் ப்ராக்டிஸ் மோட் வந்து ஈஸி மோட் மட்டும் வந்துருந்தேன்னா பாட்டிட்டு அடி வாங்கியே சுற்றுருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஷார்கன் வந்து ஒரே ஒரு இடத்துல தான் யூஸ் ஆகுது. இப்போ வந்து கட்டிங் பிளேஸ் பார்த்தோம், அதுதான் போய் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஹேமரை திருணும். ஹேமரை எங்களுக்கும் தெரில. ஸோ எனக்கு வேலை இல்லை. இங்கிட்ட வந்து நான் அதாவது யூடியூப்பில் பார்ப்போம் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்து இங்கிட்டு கூட ஹேமர் வைப்பானுங்க. ஆனால் இங்கே இல்லையே. சரி, இங்கிட்டு வந்து ஒன்றுமே இல்லை. அப்பா முடியலங்க, என்னால் நிஜமாக முடியல. சரி, இங்கிட்ட வந்து கட்டிங் பிளேஸ் இருக்குது. சரி, இதாச்சும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். நான் அப்படியே அடைச்சிட்டானுங்க. கார் எஸ்கேப்பும் வழி இல்லை, ரோல் எஸ்கேப் தான் இருக்குது. பண்ண முடியுமா நம்பிக்கையும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஒயரை கட் பண்ணோன்னா 2வது ரைட்டும் க்ரீன் ஆகிடும். வேறு ஓகே, நினச்ச மாதிரி எதுவும் ஆகிடுச்சு. இப்போ இது உள்ள பிரின் சேனல் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் ஹேமர் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் கிரானி ஒன்லேயே நிறையா வாட்டி ப்ராக்டிஸ் மோட் விளையாடுறப்போ கிடச்சிருக்கு. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் மறக்காம நீங்களும் லைக்கை போட்டுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ப்ளீஸ், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இது முடிக்கிறதுக்கே. ஏன்னா நமக்கு கிரானி இது மாதிரி ஈஸியாக பொருள் கிடைக்க மாட்டேங்குது. நான் பாதி இடத்த அடைச்சி வச்சுட்டானுங்க. நான் நினச்சி சீவரை மட்டும்தான் அடைச்சி வச்சுருப்பானுங்கன்னு. நீயே போட்டு போயிடு. நான் நினச்ச சீவரை மட்டும் தான் அடிச்சு வச்சேன்னு பார்த்தா இவனுங்க மொத்தத்தையும் அடிச்சு வச்சுட்டானுங்க. ஸோ நான் சொல்லலை, ஹேமர் தான் வருது தெரியும். இப்போ எனக்கு இந்த ஹேமரில் வந்து எனக்கு 2 காக்வீல் எடுக்கணும். காக்வீல்குள்ளே வந்து எனக்கு மாஸ்டர் கீ கிடைக்கும். எனக்கு என்னமோ அப்படி தான் என்னோடய கெஸ் கரெக்டாக இருந்தால் அப்படி தான் தலை ப்ளீஸ் தோணுது. ஆனால் கெஸ் மட்டும் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேமையே விட்டு நம்ம வந்து அந்த கேமே நம்ம லீவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேறு இந்த பொருள் கிடைக்கான்னு தான் நினைக்கிறேன். மேபி டோர் எஸ்கேப் தான் பண்ண முடியும். ஏன்னா இங்கே வேறு எந்த எஸ்கேப்புமே இல்லை. நான் கார் எஸ்கேப் இருக்கும்னு நினச்சேன், கார் எஸ்கேப்பும் இல்லை. அந்த வந்து என்னென்ன பொருள் எடுக்கணும், அந்த பொருள் எடுக்கிறதுக்கே ஆப்ஷன் காமிக்கல. எனக்கு என்னமோ டோர் எஸ்கேப் தான். ஐயோ, இது வேறு பாடு. இந்த பிளாங்க் ஒரு போ. ஓகே, இங்கே ப்ளேஸ் பண்ணிடலாம். அங்கே ஐயோ கீழே விழுந்தேங்க. கீழேயே விழுந்தேன். ஒழுங்காக கண்ணு தெரியலங்க. Day 2
அதுக்குள்ளே டேட்டு வந்துடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரே ஒரு வாட்டி தான் அடி வாங்கணும், மனசு தெரியுமா சில ப்ளீஸ். என்ன பண்ணுறது, தப்பிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறானுங்க. ஐயோ, ஐ ஹாவ் லீவ் திஸ் ஹவுஸ். எனக்கும் தெரியும்டா, நானும் இந்த வீட்டை விட்டு லீவ் பண்ணலாம் தான் பார்க்க முடியலனால. நான் என்ன பண்ணுவேன், அடி வாங்கி க்ளோஸ் ஆகுது. சரி இந்த பக்கம் மெதுவாக நடப்பேன். நம்ம கிராணி மேலே எனக்கு கேஷுவலாக நடந்தேன் பாரு, அது வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு முன்னாடி ஹேமர் எடுக்கணும், கட்டிங் ப்ளையர்ஸ் எடுக்கணும். கட்டிங் ப்ளையர்ஸ் கீழே தான் போட்டிருப்பேன். இது கீழே இல்லை, அந்த அங்கே போட்டிருக்கேன். இது வேறு இந்த டச் வேறு நான் அமுக்கவே இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. என்னடா சொதப்பி வச்சுருக்கீங்க. சரி இது அப்டேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். சில ப்ளீஸ் கார் எஸ்கேப் ஆச்சும் குறைஞ்சபட்சம் அப்டேட் பண்ணு. சேவ் எஸ்கேப் இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அப்டேட் பண்ணும். இது சேஃப் கீ இருக்குது. ஓகே போ, இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஹேமர் தேவையில்லை. பரவாயில்ல, இந்த வாட்டி நேரம் நல்லா இருந்திருக்கு, கீழே விழாமல் வந்துட்டேன். இப்போ நம்ம நேராக போயிட்டு, இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நடக்கும் போது ஜாய்ஸ்டிக்கை குட்டி ஆகிட்டானுங்க. கொஞ்சம் பெருசாக வச்சுருந்தா நடந்துருக்கலாங்க, முடியல. இது என்னது, பீஸ் ஆஃப் பெயிண்டிங்லாம் தேவையில்லைங்க. ஃபஸ்ட் இந்த வீட்டை விட்டு நான் தப்பிக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அதாவது எல்லாருமே இப்போ ரீசெண்டாக எக்ஸ்ட்ரீம் மோடு தான் விளையாடுறாங்க. இந்த கிளவி எப்போ வந்தா, ஆனால் பாவீங்களா அப்பா, என்னங்க இது பக்கு, கிளவி எப்போங்க வந்தா? ஐயோ, இது ப்ராக்டிஸ் மோடில் நினச்சேன். இல்லைங்க, இதோ நம்ம லீவ் பண்ணிக்கல, என்னால் முடியல. கிளவி எப்படி வந்தால் ஹார்ட் அட்டாக்